எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தூய உணவுகளை இறைவனிடம் நாம் கேட்கின்றோம். இந்த உணவுகள் பற்றி எப்போதுமே நமக்கு ஒரு அடிப்படையான புரிதல் இருக்க வேண்டும். இறைவழியில் நாம் தொடர்ச்சியாக இறைவனுடைய பொருத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய மாபெரும் உதவி, அருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ரைட் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நிச்சயமாக இறைவனுடைய உதவி இல்லாமல் நமக்கு வாய்க்காது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல நன்மைகளை ஏற்படுத்தணும், சுகங்களை ஏற்படுத்தணும். நம்ம வாழ்க்கைய எப்படி வாழ்றோம் அப்படிங்கிற வழிமுறைகள்ல நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுல அடிப்படையான ஒரு விஷயம்தான் உணவு. இப்போ நம்ம நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்குது. நம்ம உயிர் வாழ்றோம். உயிரால தான் வாழ்றோம். இந்த உயிருக்கே ஊட்டமளிக்கக்கூடியதா இருக்கிறது உணவு. உயிர் மிக உயர்வான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அந்த உயிருக்கு ஊட்டமளிப்பதற்கு இந்த உலகத்தின் சூழல்களை பொறுத்தவரை வெளி சூழலிலிருந்து உணவு வழங்கப்பட வேண்டும். ஒரு நாள் 2 வேளை, 3 வேளை பட்னியா இருந்தா தெரியும். உயிர் மட்டும் பத்தாது. அந்த உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உணவு வேணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அந்த உணவு தான் நம்ம உறுப்புகள இயக்குற அளவுக்கு உயிராற்றலுக்கு செறிவை அளிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஒரு நோய் இருக்குது, தொந்தரவு இருக்குதுனாலே, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நம்ம உறுப்புகளுக்கான உயிரோட்டத்துல ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அவ்வளோதான். வேறு எந்த பேருமே வைக்க தேவையில்ல நோய்களுக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல நின்னாலே, மருத்துவம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துரும். நோய்களுக்கு பேர் வைக்கும்போது தான் குழப்பம் வந்துரும். ஆனா, ஒரே ஒரு நிலைப்பாடு. என்னுடைய உள்ளுறுப்புகளுக்கான உயிரோட்டத்துல ஒரு குறைபாடு ஏற்பட்டு. இப்ப முதல் கட்டமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உறுப்புகளுக்கு உயிர் அளிக்கக்கூடிய விஷயம் எது? உணவு. உணவுகள்ல மாற்றங்கள நம்ம செய்யணும். இப்போ உணவை தவிர உறுப்புகளுக்கான உயிரோட்டம் கிடைக்கவே முடியாது. இப்ப ரசாயன மருந்துகள் குடுக்குது அப்படின்னா, அது உயிரோட்டம் குடுக்கல. உயிரோட்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாட்ட மேனேஜ் பண்றதுக்கான ஒரு டெம்பரவரி விஷயங்கள உள்ள அமைக்குது. அறிகுறிகள மறைக்குது, அடக்குது, நோயுடைய தன்மைய, இருப்ப திசை மாற்றம் பண்ணுது. ஒரு நிவாரணம் போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அதுவும் பல்வேறு விதமான பாதகமான பக்க விளைவுகளுடன் அந்த மாற்றம் நிகழ்கிறது. ஒண்ணு மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்களுமே யாரையாவது மீட் பண்ணீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன அவங்க மனசுக்குள்ள போட்டுருங்க. உங்களுடைய நோய்களுக்கு உணவுகளைத் தவிர ரசாயன மருந்துகளை நீங்கள் உட்கொண்டு வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் நிவாரணத்தின் பாதையில் பயணிக்கவில்லை. மீண்டும் ஒரு நாள் அதே நோயை வேறு வடிவத்தில், வேறு தன்மையில், இன்னும் பெரிதான ஒரு தன்மையில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் மனதில் போட்டுவிடுங்கள். இந்த சத்தியம் அவர்கள் மனதில் இருக்கட்டும். அது முளைவிடட்டும். அது மாற்றங்களை அவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தும். என்னைக்குமே ஒரு ஒரு சத்தியமான செய்திய ஒருத்தர் மனசுல நம்ம போட்டுட்டா போதும். அத பத்தி நீங்க விட்டுறலாம். ஏன்னா, அந்த சத்தியத்துக்கு அந்த பவர் இருக்குது. ஏன்னா, அவருக்குள்ளேயும் ஒரு சத்தியம் இருக்குது. சத்தியம் சத்தியத்தை வாழ வைத்துவிடும். அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால என்னைக்குமே நம்ம இந்த உணவுகளை பற்றி இத சொல்லிறணும். நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனைய சரி பண்ணதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டா அது சரியாக போறதில்ல. இந்த பிரச்சனைய நியர் ஃபியூச்சர் நீங்க வேற ரூபத்துல, வேற தன்மையில பெருசா அகைன் மீட் பண்ண போறீங்கன்றத மட்டும் நீங்க சொல்லிடுங்க. அப்போ உணவு தான் நமக்கு தேவை. தமிழர் மரபினுடைய மருத்துவ கொள்கை என்பது என்ன? உணவே மருந்து. எப்படி உணவே மருந்து? அதாவது நீங்க சரியான முறையில உணவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியமே வராது என்பது ஒரு புரிதல். அப்படியே நோயுடைய ஆரம்ப நிலையில நீங்க இருந்தா கூட, நம்முடைய உணவுகள்ல அளவு மாற்றம், சுவைகள் மாற்றம். அதாவது சில குறிப்பிட்ட சுவைகளை ஏற்றுவதோ, இறக்குவதோ, நீக்குவதோ செய்து, அந்த உணவையே நாம் மருந்தாக ஆக்கிக்கொண்டு, நோயுடைய ஆரம்ப நிலையிலே இருந்தே நாம் இயற்கையான தன்மையில், உறுதியான தன்மையில், சுகமான தன்மையில் நிவாரணம் அடைந்து கொள்ளும். ஸோ, உணவே மருந்து என்பது ஒரு 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 இறை வழிகாட்டல். இறைவன் மனிதர்களுக்கு உணவைத்தான் ஆக்கியிருக்கின்றார். உணவுகள் குறித்த சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உணவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெரிய குழப்பமான டாபிக்கா இருக்கு. ஒரு குழப்பமும் கிடையாது. உங்களுடைய உணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுடைய உணர்வைப் போல வழிகாட்டக்கூடியது ஒன்றுமே இல்லை. இந்த சயின்டிஃபிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுல புரோட்டீன் இருக்குது, இதுல அது இருக்குது, இதுல ஒமேகா 3 இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் இருக்குது. இதெல்லாமே அறிவின் அடிப்படையிலான கணக்கு தான். மறைவான தன்மைகளுடைய ஞானம் என்பது இந்த நவீன அறிவியலுக்கு கிடையாது. அதனால நீங்க என்ன உணர்றீங்களோ அதுதான். நீங்க இறைவனே என்னுடைய உணவுக்கான பொறுப்பை முழுமையாக உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். என்னை உணவுகள் சார்ந்து ஞானங்களின் பாதையில் வழிநடத்துவாயாக. என்னுடைய தட்டில் இருக்கக்கூடிய உணவு நீ அளித்த உணவாக, நீ எனக்காக அனுமதி அளித்த உணவாக இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு நான் சாப்பிடுகின்றேன். அவ்வளோதான். இப்ப இந்த ஒரு டிக்ளரேஷனுக்கு அப்புறம் உங்க மனசு, உங்க உணர்வு உங்கள செம்மையா கைட் பண்ணும். அத நீங்க ஃபாலோ பண்ணணும். அத தவிர யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது.
இவர் இத சொன்னார், அவர் அத சொன்னார், இவர் உணவியல் நிபுணர். உணவை படைத்தவனே உங்களுக்கு உணர்வாக சொல்லிக் கொண்டிருக்கும்போது, வேறு யார் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் உணர்வை நீங்கள் மதித்து, அதன்படி நடந்து பழகுங்கள். உணவு விஷயத்தில் உணர்வின்படி நடந்து பழகினால் தான், மற்ற விஷயங்களில் உணர்வின்படி நடப்பதற்கான ஒரு பழக்கமே நமக்கு ஏற்படும். எனவே, உணவை நீங்கள் இறைவனிடம் பொறுப்பு கொடுத்து விடுங்கள். குழப்பமே தேவையில்ல. ஏன்னா, நம்ம ஆன்மீக பாதையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களில் ஒன்று நம்முடைய ஆரோக்கியமான உடல். அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. அப்போ உணவை கொண்டு தான் அந்த ஆரோக்கியம் சாத்தியம். இப்ப உணவு என்பது உணர்வால் வழிநடத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். தியானம் அதற்கு நமக்கு வலு சேர்க்கும், உதவி செய்யும். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். உணவ பொறுத்தவரைக்கும் பசியறிந்து உண்ணுவது தானே அடிப்படை. அ மொத்தம் வந்து 3 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். பசித்து சாப்பிட வேண்டும். பொறுமையாக மென்று உமிழ்நீரில் கலந்து சுவைத்து சாப்பிட வேண்டும். 3வது வந்து சுவைகளில் மிதமான போக்குகளை கடைபிடித்துக் கொள்ளணும். எந்த ஒரு சுவையுமே டாமினன்ட்டா இருந்துறக்கூடாது உணவுகள். அதுல ரொம்ப கவனமா இருங்க. இந்த 3 விஷயங்கள கடைபிடிச்சுக்கணும். பசிச்சு சாப்பிடணும், பொறுமையா சாப்பிடணும், சுவைகள்ல மிதமான தன்மை இருக்கும். எந்த ஒரு சுவையுமே ஒரு ஒரு டாமினன்ட்டா இருந்துற மாரி அத உணரக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. ஏன்னா, இதெல்லாம் நமக்கான அதிகாரத்தில் இறைவன் கொடுத்திருக்கின்றான். இறைவன் உணவை நமக்கு தேர்ந்தெடுத்து வழிகாட்டி விடுவான். அந்த உணவை எப்போது சாப்பிட வேண்டும் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. பசித்து சாப்பிட வேண்டும். பொறுமையாக சாப்பிட வேண்டும். சமை சமைக்கும்போது சுவைகள்ல வந்து ஒரு மிதமான தன்மை. ஸோ இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த பசியறிந்து சாப்பிடுதலில் ஒரு 3 விஷயம் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கிளியர் அப்பைடைட், நோ அப்பைடைட், கன்ஃப்யூஸ்ட் அப்பைடைட். நல்ல பசி, பசியின்மை, பசியே அறவே இல்லை. குழப்பமான பசி நிலை. நல்ல பசிக்குதா? உங்கள் உணர்வுக்கு பொருத்தமான உணவை நீங்கள் உண்ணுங்கள். பசியே இல்லையா? தண்ணீய தவிர வாய்க்குள்ள எதுவும் போக்கூடாது. குழப்பமான பசி, கன்ஃப்யூஸ்ட் அப்பைடைட். அதாவது பசிக்கிற மாரி இருக்குங்க. ஆனா பசிக்காத மாரி இருக்குங்க. இந்த மாரி இருந்தா நோ ப்ராப்ளம். சமைத்த உணவுகள, அதாவது சுவைகள் சேர்க்கப்பட்ட சமைத்த உணவுகள கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. பழங்கள் சாப்பிடுங்க. திரவ ஆகாரங்கள் சாப்பிடுங்க. திரவ ஆகாரங்கள்னா என்னது? மோர் குடிங்க, இளநீ குடிங்க, சூப் குடிங்க, ஒரு கரும்பு ஜூஸ் குடிங்க. எதையாவது ஒண்ணு சாப்பிடுங்க. இதுதான். இந்த 3 நிலைகள் தான். இத மட்டும் ஒவ்வொரு வேளை உணவிலுமே நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால், உணவு அப்போது பிரசாதமாக மாறிவிடும். உணவு பிரசாதமாக மாறிவிடும். உணவைக் கொண்டு தான் ஆரோக்கியம் தொடங்கும். உணர்விலிருந்து தான் உணவின் ஒழுங்கு தொடங்க முடியும். இத நாம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல நிலைத்திருக்கலாம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதில் நிலைத்திருப்பது, அதை கடைபிடிப்பது என்பது தான் இங்க பிரச்சனையா இருக்குது. நம்மளால அத செய்ய முடியும். கடைப்பிடிக்க முடியும். அந்த ஒழுங்கு நம்மகிட்ட இருக்குது. அதாவது இது எப்படின்னா, நாம வந்து அந்த ஒழுங்கை தான் இதுவரை சம்பாதித்திருக்கின்றோம். மெடிடேஷன் மூலமா. அதுவும் இந்த இன்சைட் டைமர் வந்ததுலேருந்து எல்லாருமே ரொம்ப கரெக்ட்டா பண்றீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்குது. பாலமுரளி சார்லாம் வந்து மெடிடேஷன் டியூரேஷன்ல ரொம்ப லீடிங்ல இருக்காரு. அவரு நல்ல விஷயம் அது. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த ஒழுங்கு நம்மகிட்ட இருக்குது. நம்மளால எதையுமே கடைபிடிக்க முடியும். எதையும் வேண்டானாலும் அத விட்டுற முடியும். அந்த ஒழுங்கு நம்ம சம்பாதிச்சுட்டோம். இன்னும் செய்ய வேண்டியது 10% தான். நெறைய பேரு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த 10%ல வந்து 100% செறிவு மிக்க ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கடைபிடிக்கக்கூடிய தன்மை இல்லை. ஒரு பலகீனம் அவர்களுக்கு இருக்கிறது. நம்மை இறைவன் பாதுகாத்திருப்பதன் காரணமாக நமக்கு ஒழுங்குகளை தொடர்ச்சியாக கடைபிடிக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருக்கிறது. எனவே உணவுகள்ல இத ஃபாலோ பண்ணிக்கங்க. பசிச்சா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். இல்லாட்டி சாப்பிடவே மாட்டேன். நேரம்லாம் நான் பார்க்க மாட்டேன். நேரமெல்லாம் என்னுடைய புற உலக வாழ்க்கைக்கு. உணவு என்னுடைய அகத்தோடு தொடர்புடையது. அதுக்கும் நேரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்க அக உலக வாழ்க்கைக்கான வாட்ச் உங்க உணர்வு தான். இந்த டிஃபரன்ஷியேஷன் இருந்தா போதும். நம்மளுடைய ஆன்மீக ஒழுங்கினுடைய முதல் அறுவடையான
உடல் ஆரோக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். இத வந்து இன்னைக்கு இன்னைக்கு தானே தீபாவளி. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு நன்மைகளை ஏற்படுத்த வேண்டும். நம் மீது நன்மைகளை அது பொழிய வேண்டும். அந்த நன்மைகளுக்காக இறைவனுக்கு மனதார நாம் நன்றி சொல்லி, நாம் அந்த நாளை தொடங்க வேண்டும். அதுதான் உண்மையான செலிப்ரேஷன். திருவிழா. இறைவனுடைய அருளால் நாம் இன்று தியானம் செய்ய தொடங்கலாம். நம்முடைய கண்களை மூடி, நம்முடைய அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள்வோம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது சுகமான ஒரு கவனம். உள்மூச்சின் மீதும், வெளிமூச்சின் மீதும் கவனம். கவனத்தை தொடர்ந்து உணர்வு கொள்ளுங்கள். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இறைவன் நமக்கு இந்த மூச்சு எனும் உயிரை படைத்து நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். சாட்சி பாவனை நிலை பெறுங்கள். உடலிலும் மனதிலும் எது ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல், எந்த விதமான செயல் நோக்கங்களுக்கான தன்மையும் இல்லாமல், கவனம் தீவிரமாக இல்லாமல், வெறுமனே அவைகளை கவனித்து வாருங்கள். எது வேண்டுமானாலும் நிகழட்டும். ஒரு பார்வையாளரைப் போல நீங்கள் நிலை பெறுங்கள். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். அதிட்டானாவை மிக உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்யுங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து விடலாம். ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மிர்தாதின் புத்தகம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துக்கள் நினைவூட்டப்படுகின்றன அந்த புத்தகத்தின் மூலம். மீண்டும் அந்த புத்தகத்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. ரேண்டமா வாசிங்க. ஃபுல்லா படிக்கணும்னு தேவையில்ல. அப்பப்ப என்னென்ன பேஜ் வருதோ வாசிங்க. ஏன்னா நம்ம நம்ம பேசின நிறைய விஷயங்கள அதோட ரிலேட் பண்ணி பாருங்க. இப்ப இப்ப எனக்கு வந்து பெர்சனலா பார்த்தீங்கன்னா, என்ன எனக்கு மைண்ட்ல இருக்கு அப்டின்னா, அந்த காலத்த பத்தி சொல்லுவார் மிர்தாத். காலம் வந்து ரொம்ப கரெக்ட்டா எல்லாத்துக்கும் எல்லா எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துரும். காலத்தால் நிகழ்த்தப்படும் நிகழ்வுகள் தவறாக நம் மீது நிகழ்த்தப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால எது நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணுங்க. அது விமர்சனம் பண்ணாதீங்க, கேள்வி கேட்காதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அக்செப்ட் வாட் எவர் இட் இஸ். அந்த அக்செப்டன்ஸ்ல இருந்து நன்மைகள தொடங்கிக்குங்க. பொறுமை இருந்தா மட்டும் தான் அக்செப்டன்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பொறுமை நமக்குள்ள வந்திருக்குது. நம்மளால எந்த ஒரு நல்ல குணத்தையுமே கடைப்பிடிக்க முடியும். நெறைய பேருக்கு நல்ல குணம் எதுன்னு தெரியும். ஆனா கடைபிடிக்க முடியாது. நமக்கு கடைபிடிக்கிறதுக்கான பக்குவத்த இறைவன் அவன் புறத்திலிருந்து பெரிய அருட்கொடையா குடுத்திருக்கிறான். ஆனா பொறுமையா இருங்க. எது நடந்தாலுமே அந்த பொறுமையோட இருக்கும்போது அத ஏத்துக்க முடியும். கொஸ்டினே கேட்கக்கூடாது. கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ஆன்சர் கொடுக்கப்பட்டால் தாங்க முடியாது நம்மளால. அதனால வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த அக்செப்டன்ஸ்ல இருந்து தான் நாளைய நன்மைகளுக்கான விதைப்பு செய்யப்படுகிறது. அடுத்த மொமெண்ட் கூட அந்த நன்மை முளைத்து விடலாம். அந்த அக்செப்டன்ஸ்ல இருந்து நழுவிடக்கூடாது. அவர் கேட்பாரு இல்லையா, எங்க அப்பா செத்துட்டாரு. தல நசுங்கி செத்துட்டாரு. அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற? அதெல்லாம் கேள்வி கேட்காத. செத்துட்டாரு அவ்வளோதான். அது வந்து அவருக்கு வந்து சரியா தான் நடந்திருக்குது. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் நமக்கு தெரியாது. அக்செப்டன்ஸ். ஏன்னா, காலத்தின் மீது நாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இறைவன் மீதே இறைவனுடைய தீர்ப்பு செய்யக்கூடிய தன்மையின் மீதே கம்ப்ளைண்ட் பண்ற மாரி ஆயிடும். நல்லா அக்செப்ட் பண்ணுங்க. இந்த அக்செப்டன்ஸ்ல நீங்க ஒண்ண விதைக்கிறீங்க. அது என்ன தெரியுமா? நமக்கான நன்மை. நாளை நன்மைக்கான விதைய விதைக்கிறீங்க. அக்செப்டன்ஸ் இல்ல, கம்ப்ளைண்ட் இருக்கு, கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நன்மைகளை விதைக்கவில்லை. நிச்சயம் மீண்டும் இதையொத்த ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் விதைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் பொருள். ஸோ இது வந்து என்னுடைய டேக் ஃப்ரம் புக் ஆஃப் மிர்தாத். நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஏதோ ஞாபகம் வருது. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கிறேன். எது நடந்தாலுமே ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி. அது மாரி உங்களுக்கு என்ன அதில தோணுது? என்ன எடுத்துக்கிறீங்கன்றத பாருங்க. அண்ட் ரேண்டமா வாசிக்கணும். இப்போ சில புத்தகங்கள்லாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா கூட, அடுத்த டைம் இருக்கும்போது எடுத்து ரேண்டமா பார்க்கும்போது ஒரு பேராகிராஃப் படிப்போம். அப்போ ஏற்கனவே நம்ம அத இப்ப நம்ம புக் ரீடிங் செஷன்ல கேட்டுருக்கோம் இல்லையா? அது அப்படியே ரிலேட் ஆகும். அந்த ரேண்டமா எடுக்கிற பேஜ் கூட நமக்கான ஒரு பேஜா இருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? ஸோ மிர்தாதின் புத்தகத்த நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெறைய சில புத்தகங்கள தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன். அது எல்லாமே நம்ம வாசிக்கலாம். ஸோ தேங்க் யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில நம்ம சந்திக்கலாம்.